Badi Narasimha Rao. The Indian Coast Guard is calling out remarkable duties in Indian waters, especially in saving lives by helping the fishing boats and ships in distress at sea. அணிவகுப்பில் அடுத்ததாக CISF படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The CISF contingent is headed by Assistant Commandant MD Asim Azim. முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The ex-servicemen contingent is commanded by Subedar Major R. Loganathan retired. அணிவகுப்பில் அடுத்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி வந்து கொண்டிருக்கின்றது. The overall police in charge gypsy is led by overall police in charge Commandant M. Selvamani. தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Additional Superintendent of Police PR Meera IPS leads the Tamil Nadu Special Police Women Contingent. தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். Police bagpipe band contingent is directed by Sub Inspector SPN Kannan. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Disaster Rescue Force contingent is led by Assistant Commissioner S. Manimaran. கர்நாடக மாநில சிறப்பு காவல் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Karnataka Special Police contingent is led by Assistant Commissioner Gadigappa, Karnataka State Reserve Police. தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Commando contingent is led by Assistant Commissioner B. Suresh Kumar. தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Brass Band contingent is led by Sub Inspector C. Harry Phillips. கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Coastal Security Group contingent is led by Assistant Commissioner M. Gomathi. நீலகிரி படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். Resplendent in blue, we have the Nilgiris contingent which is led by Assistant Commissioner P. Maheshwari. குதிரை படை பிரிவு வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். Majestically marshaled is the mounted police contingent led by Additional Superintendent of Police Kunal Uttam Shote IPS. முப்படையினரும் காவல்துறையினரும் அணிவகுத்து வரும் இந்த உன்னத வேளையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் தேசத்தின் வலிமையை, நம் மண்ணின் மாண்பை, நம் வீரர்களின் தியாகத்தை பிரதிபலிக்கிறது நம் வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. அடுத்ததாக இயற்கையின் பாதுகாவலர்களாக விளங்கும் தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Forest Department contingent is led by Forester K. Sanjay. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department Band contingent is led by Deputy Jailer M. Palanivel. சிறைப்படை பிரிவினர் சிறப்பாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department contingent is led by Jailer M. Sivanandam.
தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவினர் தீர்க்கமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Fire Service contingent is led by Assistant District Officer C. Tirumurugan. ஊர்காவல் படை ஆண்கள் உற்சாகமாக அணிவகுத்து வருகின்றனர். The Home Guard men contingent is led by Assistant Platoon Commander C. Gurumurthy. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Fire Service band contingent is led by Special Station Officer D. Manohar. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் அணிவகுத்து வருகின்றனர் ஊர்காவல் படை பெண்கள். The Home Guard women contingent is led by Women Home Guard Commandant Ashwini. அணிவகுப்பில் அடுத்ததாக தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போட்டு வருகின்றனர் தேசிய மாணவர் படை பெண்கள். The NCC girls contingent is led by Senior Under Officer Surjita M. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The NCC band contingent is led by Company Sergeant Major V. Siranjeevi. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Cadet Corps boys contingent is led by Senior Under Officer Sivasian. நாட்டு நலப்பணி திட்டப்படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme girls contingent is led by Kavya Shri A. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme boys contingent is led by Shri Hari B. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Mrs. R. Shri Rajalakshmi. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Police Road Safety Band contingent is led by Mr. M. Johnson. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Boys is led by Mr. W. Arokyaraj Matthew. தண்டையார்பேட்டை TST ராஜா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The TST Raja Girls Matriculation School Band Contingent is led by Harivarsha KS. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The JHA Agarsan College Contingent is led by R. Anbu Chelvan. ஸ்ரீ GK ஜெயின் பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Shri GK Jain Higher Secondary School Band Contingent is led by Sunil Kumar. பாரத சாரணர் இயக்க மாணவர்கள் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Bharat Scouts Contingent is led by Rover Lokesh S. பாரத சாரணியர் இயக்க மாணவிகள் வீர நடை போட்டு வருகின்றனர். The Bharat Guides Contingent is led by Ranger Pon S. Leela Percy. ஆதம்பாக்கம் DAV பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The DAV Adambakam School Band Contingent is led by P. Saish. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த
மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu who has accepted the ceremonial salute. The Honorable Governor of Tamil Nadu is on his way to the dais. கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை வசதி, இருப்பிடம், தொழில் வேலை வாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்து திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் இந்தியாவையே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருப்பவர். ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற அன்பு கரங்கள் நீட்டியவர். கோடிக்கணக்கான தாய்மார்களின் விடியல் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived at the saluting base. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி இப்போது சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம். வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்போர் ஓட்டுநர் திரு சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru V. Shankar, fireman driver. வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்பு வீரர் திரு சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru P. Suresh, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு ரமேஷ் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru S. Ramesh Kumar, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் மறைந்த பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தற்போது அவருடைய மனைவி திருமதி ஜெசி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். The Anna Medal for Gallantry is posthumously awarded to Thiru Peter Johnson and is received by Tirumadi A. Jesse. தொடர்ந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கலிமுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Kotai Amir Communal Harmony Award is awarded to Thiru M. Kalimulla of Tirupur district. அடுத்ததாக அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கம் பாராட்டு சான்றிதழ் தஞ்சாவூர் மாவட்டம் திரு வீரமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The special award for highest productivity in rice is awarded to Thiru G. Veeramani, Thanjavur district. அடுத்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கத்துடன் காசோலை வழங்கப்படுகிறது. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். Thirupi Natarajan, Inspector of Police, Central Intelligence Unit, receives the award. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு சத்யானந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். Thiru M. Satyanandan, Sub-Inspector of Police, Auroville Police Station, Viluppuram District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru S. Manigandan, Sub-Inspector of Police, Chinnaselam Police Station, Kallakurichi District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru K. Natarajan, Sub-Inspector of Police, Puttur Police Station, Kadalur District, receives the Gandhiadigal Police Medal for outstanding police work. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் திரு வி பி கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru V. P. Kannan, Head Constable, Central Intelligence Unit, Salem District, receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரம் திரு பி பூமிநாதன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, first place, Madurai City. இரண்டாம் பரிசு திருப்பூர் மாநகரம் திருமதி கே பிரேமா காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, second place, Tirupur City. மூன்றாம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பி சின்னக்காமனன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். The third place, Honorable Chief Minister's trophies for the best police station goes to Coimbatore district.
விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards to the recipients. The awardees are now taking a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.